சிறந்த கருவிகள் ரெண்டு தான். எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்க, சிரமத்தோடு இருக்கிறவங்க தனக்கு பிடிச்ச மெல்லிசான ஒரு பாடலை கேட்கும்போது டென்ஷன் குறையும். இன்னொன்று, ஒரு நகைச்சுவை கேட்டு குலுங்கி சிரித்து கண்ணில் தண்ணி வரும். சார், அழுது கண்ணில் தண்ணி வரக்கூடாது சார், சிரித்து கண்ணில் தண்ணி வருது பார்த்தீங்களா? அந்த நிகழ்ச்சிக்கு தான் சார் இந்த 6 அறிஞர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா கைதட்டீங்க. பின்னாடி இருக்கவங்களும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துக்கோங்க. ஏன்னு சொல்லிட்டேன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு இடத்துல 1.5 மணி நேரம் பேசிட்டு எப்படி இருக்குண்ணே அப்படின்னு கேட்டேன். தலைக்காட்சிக்குவாவா ஹோ அப்படின்னா ஒரு அசாம்காரன்ட்டு பேசியிருக்கேன். 1.5 மணி நேரம் அது மாதிரி ஆகிடக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதால் தான் ரொம்ப மரியாதை தெரிந்தவர்கள், பாராட்ட தெரிந்தவர்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். அந்த வகையில் இந்த பேச்சாளர் பெருமக்களை ஒரு சின்ன அறிமுகம். இன்றைய தினசரி வாழ்க்கை மனிதனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு அந்த விவாதத்திற்கு வாதியில் வந்திருக்கிறவங்க திண்டாட்டம் தான் என்று பேசுறதுக்கு நல்ல ஒரு ஆசிரியர், பெருந்துறை அவர் ஊர், நிரம்ப கொங்கு மண்டலத்து பேச்சை நம்ம தமிழகமெங்கும் கொண்டு செல்கிறவர். தொலைக்காட்சிகளையும் எல்லா தொலைக்காட்சி நீங்கள் சிறப்பு நாள்களில் அவரை பார்க்கலாம். நல்ல ஒரு ஆசிரியர் அப்படி அமையணும். எனக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் வந்து ரூமுக்குள்ளே வந்தோடனே சப்புன்னு அடிச்சுட்டு ரத்தத்தை ஒழுகு விட்டு காதை அத்துட்டு சொல்வார், அன்பா இருந்து பழகி அப்படிவார். அடிச்சுட்டு அன்பா இருந்து. இத்தனைக்கு அவர் பேரே அன்பு. எத்தனை அடி அடிச்சிருக்காரு பாரு. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. இவர் தான் ஆசிரியர்னாலே ஆசு பிளஸ் சிரியர், குற்றம் நீக்குவர். எல்லாமே நல்லா இருக்கும். அவர்கிட்ட படித்த மாணவர் இப்படித்தான் இருக்கு. அப்போ ஒரு நல்ல ஆசிரியர் அமைஞ்சிருக்கு. இந்த பட்டிமன்றத்துக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும். பெருந்துறையை சேர்ந்த கோப்பார் ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசம் கொடுத்து அவரை பாராட்டிங்க. அதே போல் அருமை தம்பி இளம் வயதிலே வழக்கறிஞராக இருந்து கொண்டு தினந்தோறும் ஒரு மேடையில் நிரம்ப செய்திகளை இளைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி தகவல்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அருமையான பணியை செய்து வரக்கூடிய வழக்கறிஞராகவும் இருந்து கொண்டு பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய கல்யாண மாலை திருவாளர் சாலம்பாப்பே அவர்கள் பட்டிமன்றத்தெல்லாம் பேசி மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த அருண் அவர்களுக்கு அருமையான கரவசம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஆசிரியர் வழக்கறிஞராக தான் இருக்காங்க. அடுத்து வரவங்களும் வழக்கறிஞர் தான். திருவண்ணாமலை சொந்த ஊராக இருந்தால் கூட சென்னையில் இன்னைக்கு விஜய் டிவியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு தொடர், சக்திவேல் தொடர். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். தூக்குறாங்களா? ஒரு கை தூக்கலாமா? எதோ அக்கில் அடிக்குன்னு கை தூக்கணும் சொல்லியிருக்கு. உடனே நீ என்ன சொல்லிட்டு இங்கே அவர் எனக்கு ஒரு ஆள் தூக்குறாரு, அவர் தூக்கிட்டு வரன்னு சொல்லிட்டு அது மாதிரி நடக்கும். சில நம்மளுக்குலாம் ஒரு ஆதங்கம் தானே. அடுத்து நம்மளாம் பிக் பாஸ் சொல்ல போகிற யாரும் ஆண்ட போகிறாங்க. சக்திவேல் தொடரில் முக்கியமான ஒரு லீட் ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர், பட்டிமன்ற பேச்சாளருடைய பன்முகம் கொண்ட நிகழ்ச்சி தொகுப்பாளரும்